அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மாலத்தீவுக்கு 4,850 கோடி கடன் உதவி அப்படின்னு சொல்லி குடுத்திருக்கிறாங்க. ஸோ நம்மளுடைய பிரதமர் அ பிரிட்டன் போயிருந்தாரு. அதுக்கப்புறமா இப்ப மாலத்தீவு அப்படிங்கிற நாடுக்கு போயிருக்காரு. சரிங்களா? மாலத்தீவுலேருந்து அடுத்து இங்க தூத்துக்குடி தான் வரப்போறாங்க. ஸோ மாலத்தீவுக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4,850 கோடி கடனுதவி வழங்கப் போவதாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்மளோட சாகர் அப்படிங்கிற திட்டம் இருக்கு. ஓகேங்களா? சாகர் அப்படிங்கிறது செக்யூரிட்டி அண்ட் குரோத் ஃபார் ஆல் இன் த ரீஜியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த சாகர் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழ நம்மளோட அண்டை நாடுகள், நெய்பரிங் கண்ட்ரீஸ் அதே மாரி நம்ப கடல் பகுதிகள்ல இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா, மாலத்தீவுகள் இந்த மாதிரியான நாடுகளுக்கு சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்ஸ்க்கு நம்ம ஹெல்ப் பண்றது தான் இந்த சாகர் அப்படிங்கிற திட்டம். சரியா? செக்யூரிட்டி அண்ட் குரோத் ஃபார் ஆல் இன் த ரீஜியன் அப்படின்னு சொல்லி. அந்த திட்டத்துக்கு கீழ இதெல்லாம் வந்து நம்ப இந்திய அரசாங்கம் பண்றாங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இன்றைய திருக்குறள். திருக்குறள்ல என்ன குடுத்திருக்காங்கன்னா, "செய்யத்தக்க அல்ல செய்யக் கெடும், செய்யத்தக்க செய்யாமை யானும் கெடும்" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஒருவன் செய்யத்தகாத செயல்களை செய்வதனால் கெடுவான். செய்யத்தக்க செயல்களை செய்யாமல் விடுவதனாலும் கெடுவான் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ செய்ய வேண்டிய விஷயங்கள ஆ செ செஞ்சிரணும். செய்யாமல் இருந்தா அதனாலயும் நமக்கு வந்து தீங்கு விளையும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றார். திருக்குறள் எண் 466 அதிகாரம் தெரிந்து செயல் வகை. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பதவி பிரமாணம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. கமல்ஹாசன், சல்மா, சிவலிங்கம், வில்சன் அதாவது ராஜ்யசபா உறுப்பினர்கள் இவங்க எல்லாருமே இப்ப ராஜ்யசபா உறுப்பினர்கள் ஆயிட்டாங்க. பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாங்க. சரியா? ஸோ பதவி பிரமாணம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கிறப்ப, நமக்கு ஷெட்யூல் வச்சு பார்த்தோம்னா, ஷெட்யூல் 3ல வந்து ஓத் ஆர் அஃபர்மேஷன் அப்படிங்கிறத பத்தி குடுத்திருப்பாங்க. சரியா? ஷெட்யூல் 3ல. அதே மாரி எந்த ஆர்டிக்கிள பேஸ் பண்ணி இவங்க பதவி பிரமாணம் செஞ்சுப்பாங்க அப்படின்னா, ஆர்டிக்கிள் 99 பார்லிமென்ட்டோட மெம்பர் பதவி பிரமாணம் செஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆர்டிக்கிள் 99 பேஸ் பண்ணி பதவி பிரமாணம் வந்து செஞ்சு வச்சுப்பாங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பிரதமராக தொடர்ந்து 4078 நாட்கள் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ இந்தியாவுல நீண்ட நாட்கள் பிரதமராக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஜவஹர்லால் நேரு கிட்டத்தட்ட 6130 நாட்கள் வந்து பிரதமராக இருந்திருப்பார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, இந்திரா காந்தி அம்மையார் 4077 நாட்களுக்கு வந்து பிரதமராக இருந்திருப்பாங்க. இப்ப நம்ப நரேந்திர மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்திரா காந்திய முந்திட்டு 4078 நாட்கள வந்து நிறைவு செஞ்சு இருக்காரு. அததான் இங்க குடுத்திருக்காங்க. சரியா? ஜஸ்ட் பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் இதெல்லாம். ஜஸ்ட் பார்த்துக்கிட்டா போதும். சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ட்ரோன் மூலம் ஏவுகணை வீச்சு வெற்றிகரமாக சோதித்த டிஆர்டிஓ அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ட்ரோன்ல இந்த மாரி சின்ன ஏவுகணைகள் லான்ச் பண்ண முடியுமா? அப்படிங்கிறது சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிருக்காங்க. எங்க இந்த சோதனை நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஆந்திர மாநிலத்தில கர்னூல் அப்படிங்கிற பகுதியில இந்த சோதனையை வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகம். இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யுனிவர்சிட்டி 1985 செப்டம்பர் 1985ல இந்த ஓப்பன் யுனிவர்சிட்டிய வந்து தொடங்கி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த யுனிவர்சிட்டியோட ஃபர்ஸ்ட் விமன் வைஸ் சான்சலர் முதல் பெண் துணைவேந்தராக யார நியமனம் செஞ்சிருக்காங்க அப்படின்னா, உமா கஞ்சிலால் அப்படிங்கிற இவங்கள வந்து நியமனம் செஞ்சிருக்காங்க. சரியா? ஸோ இதுவுமே ஒரு பேசிக்கா ஒரு அப்பாயின்ட்மென்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு செய்தி தான். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பாலஸ்தீனத்துக்கு தனி நாடு அங்கீகாரம் அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் அறிவிச்சிருக்காங்க. ஸோ பாலஸ்தீன் அப்படிங்கிற பகுதி இந்த மேற்கு கரையும், காசாவும் சேர்ந்த பகுதிய தான் நம்ம பாலஸ்தீனம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? ஸோ இதுதான் வந்து இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு. இது வந்து டெட் சி. ஓகேவா? இது வந்து டெட் சி. இது வந்து மெடிட்டரேனியன் சி. சரியா? ஸோ இந்த பாலஸ்தீன் அப்படிங்கிற நாட்டுக்கு தனி நாடு அப்படிங்கிற அங்கீகாரம் வந்து யாரு வழங்கியிருக்காங்கன்னா, பிரான்ஸ் வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ இத பொறுத்தவரைக்கும் இந்தியா எப்ப பாலஸ்தீனத்த ஒரு தனி நாடா அங்கீகரிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எப்ப அப்படின்னா 1988ல இந்தியா வந்து பாலஸ்தீனம் அப்படிங்கிற ஒரு பகுதிய தனி நாடா அறிவிச்சிருந்திருப்பாங்க. சரியா? அங்கீகரிச்சிருப்பாங்க. ஓகேவா? மத்தபடி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லாமே சின்ன சின்ன செய்திகளா தான் இருந்துச்சு. மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்புல சந்திக்கலாம். நன்றி.